அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான நேயநெஞ்சங்களே, என்னுடைய முதல் ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில் நான் துணிச்சல் மிகு ஆலிம் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மர்ஹூம் எம்டி அப்துல் ரஸாக் ரஹமுல்லா அவர்கள் பற்றியும் மர்ஹூம் மசூத் ஆலிம் ரஹமுல்லா அவர்கள் பற்றியும் பேசினேன். இன்று ஞாபகப்படுத்தப்படுவர் காயல் பட்டம் தந்த பெரும் ஆலிம்கள் ஒருவர் மர்ஹூம் மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்கள். இலங்கையிலே இந்திய உலமாக்கள் கீழக்கரை, காயல்பட்டினம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொண்டி அதினம்பட்டினம் போன்ற ஊர்களைச் சேர்ந்த நிறைய ஆலிம்கள் உலமாக்கள் இங்கே வந்து தாவா பணி செய்ததை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் சம்மாங்குட்டு பள்ளிவாசல் என்று சொன்னால் கொழும்பு மர்ஹூம் MK அபுல் ஹசன் காஹிரி அவர்களும் காயல்பட்டினம். அது மாத்திரமல்ல முத்துவாப்பா ஆலிம் ரஹமுல்லா அவர்களும் காயல்பட்டினம். நான் சொல்ல போகின்ற இந்த மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்களும் காயல்பட்டினம். ஆனால் வெவ்வேறு வித்தியாசமான தன்மைகள் படைத்தவர்கள். காயல்பட்டினம் என்று சிறுபக்கம் என்று சொல்வார்கள். அது சிறுமக்கம். அங்கே போலீசாருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் எந்த பணியும் கிடையாது. ஏனென்றால் 1978ஆம் ஆண்டு ஜனவரி 13, 14, 15 நாட்களில் 15ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழக்கிய 3வது மாநாடு சென்று பார்த்து பழகி படித்த பசுமை நினைவுகளோடு நான் இங்கே நினைத்து சில கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்கள் குருநாகல் பஜார் ஜும்மா பள்ளிவாசலில் சுமார் 20 ஆண்டுகள் கடமையாற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கஹவத்த என்ற ஊரிலும் கண்டி தைக்கா பள்ளியிலும் மாத்தலை உக்கோலை போன்ற ஊர்களிலெல்லாம் சென்று ஆலிமாக இமாமாக கடமையாற்றிருக்கிறார்கள். அவர்கள் குருநாகல் பஜார் ஜும்மா பள்ளிவாசல் கடமையாற்றிய காலத்தில் அவரோடு வந்து சேர்ந்த துணை இமாம் மௌலை மர்ஹூம் சுலைமான் ரஹமுல்லா அவர்கள் குருநாகல் பண்டார கொஸ்வத்த போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்கள். கக்கன்கொள்ளையில் பிறந்து அங்கே இருந்தவர்கள். அவர்கள் அரவாசிரியர்கள். ஆனால் அவர்களுக்கு மூத்த ஆலிமாக இந்த மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் துணிச்சலான ஒரு மனிதர். அவருடைய பணிகளை பற்றி சொல்வதென்று சொன்னால், அவர்கள் துணிந்த மனிதராக நேரத்துக்கு தொழுகை நடத்துவதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அந்த மஸ்ஜிதுக்கு குருநாள் பஜார் ஜும்மா பள்ளிவாசலுக்கு இன்றும் போய் பார்க்கலாம். அவர்களை பற்றி தெரியாதவர்கள், பழைய மனிதர்கள் அவருடைய சிறப்புகளை சொல்வார்கள். இன்றைய டெஸ்டிமார்களுடைய காலத்தை நினைவுபடுத்துவார்கள். குறிப்பாக மர்ஹூம் மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்கள் சம்பளத்தை எதிர்பார்த்து பணி செய்யவில்லை. சரியான நாள் வந்தால் கூட அவர்கள் சம்பளத்தை கேட்பது கிடையாது. அவர்கள் டிரஸ்டிமார்கள் இங்கே பள்ளிக்கு வந்து மற்ற விஷயங்களை பார்க்க முடியும் என்றால், எங்களுக்கு அது செய்யலையா இது செய்யலையா என்று கேட்க முடியும் என்றால், ஏன் எங்களுக்கு நேரத்துக்கு சம்பளத்தை கொண்டு தர முடியாது என்று அவர்கள் கேட்பார்கள். மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்கள் சொல்வார்கள், நான் இங்கே 5 வேளை ஜமாத்தை சரியாக நடத்துகிறேனா இல்லையா என்று பார்க்கின்றவர்களுக்கு சரியாக பார்த்து சம்பளத்தை தர முடியாதா? டிரஸ்டிமார்கள் சொல்வார்கள், முத்தவள்ளிகள் சொல்வார்கள், மக்கி ஆலிமுக்கு பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, அவருக்கு பெரிசல்ல அதெல்லாம் என்று சொல்லி அவர்கள் அருமையாக நாசுக்காக சொல்வார்கள். அப்படிப்பட்ட மிக பெருமதியான ஒரு ஆலிமாக மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குருநாகல் பஜார் ஜும்மா பள்ளிவாசல் இருந்துவிட்டு கஹவத்தை மிகப்பெரிய மாணிக்க ஊர், அங்கிருந்த ஜும்மா பள்ளிவாசல் சில ஆண்டுகள் கடமையாற்றியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கண்டி தைக்கா பள்ளிவாசல் கண்டி மாநகரிலே மிக பெருமதியான ஒரு பள்ளிகள் உண்டு. இதே மக்கி ஆலிமுடைய அருமையான பணிகள், தாவா பணிகள் இருந்திருக்கின்றன. பெருங்கொண்ட அழுத்தாளர் சகோதரர் மானா மக்கியின் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். மாத்தலை, உக்குவலை, கண்டி, குருநாகல் போன்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் அருமையாக பணி செய்த காயல் பட்டணத்து ஒரு செம்மல், ஒரு ஆலிம் என்று சிறப்போடு பதிந்திருக்கிறதை இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். இத்தகைய மக்கி ஆலிம் அவர்கள் ஒரு நாள் கஹவத்த பள்ளிவாசல் டிரஸ்டிமார்கள் மௌலூது பற்றி கேட்கிறார்கள். மௌலூதுக்கு முக்கியத்துவமா, தொழுகைக்கு முக்கியத்துவமா? நீங்கள் ஐவேளை தொழுகைக்கு ஜமாத்துக்கு டிரஸ்டிமார்கள் வருகிறீர்களா? காணவில்லையே. இங்கே நீங்கள் மௌலூதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறீர்களே. ஆனால் இரண்டையும் செய்யுங்கள். தொழுகை நடத்திவிட்டு ஜமாத்துக்கு பின்னர் நீங்கள் மௌலூது மஜ்லிஸை நடத்தலாம் என்று ஒரு ஆலோசனை சொல்லி டிரஸ்டிமார்களோடு சேர்ந்து இணங்கவும் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆலிம் தான் இந்த மக்கி ஆலிம் ரஹமுல்லா அவர்கள். அவருடைய அருமை மகனார் நோஹத்தம்பி ஹாஜியார் அவர்கள் இலங்கையில் மாணிக்கம் வியாபாரம் கொள்கிறவர்கள். அவர்களுடைய அன்பான வேண்டுகோள் தான், எங்கள் தகப்பனாவுடைய பணிகள் இலங்கையில் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. மாத்தல, உக்கோல போன்ற ஊர்களிலும் மக்கள் மனங்களில் நிறைந்த ஒரு மாலிமாக, மார்க்க மேதையாக, தாவா பணியாளராக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அதே நோஹத்தம்பி ஹாஜியார் அவர்கள் இலங்கையில் மாணிக்க வியாபாரத்திற்கு வந்து போனார்கள். 2007ஆம் ஆண்டு எங்கள் 9 பாராட்டு விழா தொடங்கிய பொழுது கலாநிதி மர்ஹூம் MM சுக்ரி அவர்களும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹாஜி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களும் அதிதிகளாக வந்தார்கள். முழு நாட்டினதும் 10 பெற்ற 35 பிள்ளைகளை நாங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து பாராட்டிய விழாவிற்கு அவர்கள் 5,000 ரூபாய் கொடுத்து உற்சாகப்படுத்தி அந்த விழாவின் அங்குராட்படுத்தி தொடக்கி வைத்த பெருமை இதே நுகுத்தம்பி ஹாஜியார் அவர்களை சாகும். அருமையான தகப்பனார் மக்கி ஆலிம்களை பேரினால் அந்த நிதியை கொடுத்ததினால் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பல மாணவர்களை டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, பொறியியலாளர்களாக மாற்றுவதற்கு
இந்த நிதி எங்களுக்கு ஒரு பெரு நிதியாக அமைந்தது, சிறுதுளி பெருவெள்ளம் போன்று இருந்தது என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு மர்ஹூம் மக்கி ஆலிம் ரஹிமுல்லா அவர்கள் எப்படி இந்த நாட்டிலே காயல் பட்டணத்துக்கு வந்த நிறைய ஆலிம்களுக்கு முன்மாதிரியாக உதாரணமாக திகழ்ந்து 1992 பார்த்தார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய பிள்ளைகளை பொறுத்து மன்னிப்பானாக என்ற வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் பல ஆண்களையும் உலமாக்களையும் அறிமுகப்படுத்துவோம், அவர்கள் பணி செய்வோம், அவர்கள் பற்றி பேசுவோம் என்ற வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு அன்போடு ஒரு வேண்டுகோள் நண்பர்களே, இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக உற்சாகம் கிடைக்கும். அடுத்து வருகின்ற முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் தலைவர்கள், ஆத்மீக தலைவர்கள், அவருடைய அறப்பணிகளை பற்றியும் சிறப்பாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நான் அஹ்மத் முனவர் விடைபெறுகிறேன். புகழனைத்தும் அல்லாஹுவுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.